ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். கன்சப்ஷன் ஆஃப் வீட் காசஸ் மென்டல் இல்னஸ். கஞ்சா உபயோகித்தல் மனநலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். டேய் யுவன், வாடா டான்ஸ் ஆடலாம். பாரு, பாட்டு போட்டா நீயே வருவ. டேய் பிரவீன், அந்த 3வது இருக்க சாங் போடு. டேய் ஒரு நிமிஷம் பாட்ட நிறுத்து. யாரோ காலிங் பில் அடிக்கிற மாதிரி இருக்கு, போய் பாரு. சரி வா போய் பார்க்கலாம். நீங்கள் யார் ப்ரோ? வினோ அனுப்பிச்சிருந்தான் ப்ரோ. ஓ அப்படியா, அவன் சொல்லியிருந்தான். நீங்கள் சந்துருவா? ஆமாம் ப்ரோ, சந்துரு தான். உள்ள வாங்க உள்ள வாங்க. நான் பிரவீன், இவன் நரேஷ். ஓகே ஓகே ப்ரோ, வாங்க உள்ள வாங்க. நீங்கள் இங்கே வந்து எத்தனை நாள் ஆகுது ப்ரோ? நாங்கள் வந்து 2 நாள் தான் ஆகுது சந்துரு. அப்படியா? ப்ரோலாம் கூப்பிடாண்ணா சந்துரு, ஆடப்படான்னு பேர் சொல்லி கொடுக்கு. ஆமாம், வெளியிலேயே பார்த்தேன். வீட்டுக்கு பக்கத்தில் வரும்போதே பயங்கரமாக பாட்டு சத்தெல்லாம் கேட்டுச்சு. சரக்கு அடிச்சு செம்ம பார்ட்டி தான் போல. என்னது சரக்கா? அதுக்கெல்லாம் இங்கே வாய்ப்பே கிடையாது. அந்த பழக்கமே இங்கே யாரும் கிடையாது. அச்சோ, அப்போ எனக்கு கம்பெனியே இல்லையா? சரி, அப்போ தனியாக தான் அடிக்கணும் போல. தனியாவா? இங்கெல்லாம் சரக்கே அலோடு கிடையாது. குடித்தாலும் வெளியில் குடிச்சிக்கோ. அப்படி வெளியில் குடிச்சிட்டு வந்தாலும் வீட்டுக்குள்ளெல்லாம் விட முடியாது. நீ வாடா பிரவீன். ஆமாம், இவர் யார்? அவனும் நம்ம ஃப்ரெண்டு தான். அவனையும் ப்ரோடெலாம் விட்டுட்டு இருக்காத. சரி, ஏன் இவர் ஒரு மாதிரி சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்காரு? ஏய் ஆமாம்ல, அவன் ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்கான்? இரு நான் போய் பார்க்குறேன். சரி வா. டேய் காய்ச்சல் அடிக்குதுடா. சரி, டேப்லெட் போட்டு நல்லா படுத்து தூங்கு. Jonica 이제 너의 하나 둘 셋 how you like that you gon' like that da 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 how you like that how you like happy birthday to you G. இதெல்லாம் ஒரு மூஞ்சின்னு இதுக்கு பர்த்டே விஷ் வேற. பேபி பேதின்ட்டு தூ. இதில் பாட்டு வேற. ஹாப்பி பர்த்டே டு யூ ஜி, ஹாப்பி பர்த்டே டு யூ ஜி, ஹாப்பி பர்த்டே டு யூ ஜி. டேய் ஏன்டா கத்திட்டே இருக்க? சும்மா அமைதியா இருக்க முடியாதா? அவன் கிடக்குறான். வா நம்ம மிச்ச துணியை மேலே போய் காயப்படுவோம். பங்கிட்டே போய் துணி காயப்பட்டுங்கிட்டே. ஸ்மால் பைஸ். டே பிரவீனு, நரேஷ், ஏன்டா கதவை சாத்துறீங்க? கதவை திறங்கடா. வாத்தா Happy birthday to you, G.
वैसे ही तुम बुढ़े होते रहोगे हमको उससे क्या मतलब बताओ जी சொல்கிறது புரியுதா? இவனுங்க ரொம்ப நல்ல பசங்களாக இருக்கானுங்கடா. இங்கே பாடுறா வினோ, நீ என்ன வேணால் சொல்லிக்கோ, நான் எதையும் கேட்கறதுக்கு ரெடியாக இல்லை. உன்னை நம்பி இங்கே வந்ததுக்கு என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிட்ட. ஒரு ஜோக்கரன் கூட கூப்பிட்டு வந்து சேர்த்துட்ட. என்னால் இருக்க முடியாது, நீ எப்படி வேணால் இருந்துட்டு போகலாம். இவனுங்க கூட என்னால் இங்கே இருக்க முடியாது. நான் எல்லா துணியும் பேக் பண்ணி வச்சுட்டேன். நான் நாளைக்கு கிளம்ப போகிறேன். டாட். அவ்வளோதான். நீ இப்போ என்ன பண்ணுறீன்னா, மூட்டு ஃபோனை வச்சிரு. மழை வேற பெய்யுது. நான் நாளைக்கு கிளம்புறேன். தயவு செஞ்சு ஃபோனை வச்சிரு. சை, இந்த வீட்டில் இருக்கிற கெடிக்கார மாதிரி தான் அந்த 3 பேர் இருக்கானுங்க. ஏய், இதில் இருக்கிறது எதுவுமே என் துணி இல்லடா. இதெல்லாம் என் டைப்பே கிடையாதுடா. யாரோட சிட்டிடா இது? டேய் இல்லடா, நான் அந்த டைப்ல யூஸ் பண்றது இல்லடா. டேய், நான் எப்பயும் கோமனம் தான். டேய், அவன் உன்கிட்ட தானே கேட்குறான், சொல்கிறா. என்னதுலடா, என்னதுல என்ன இவன்? டேய், அது அவன்ட்டு தான்டா. என்ன கருமமோ. சை, நீங்களாம் மனுஷனுங்களே இல்லடா. டேய் பிரவீன், யுவன் ரொம்ப அப்நார்மலாக இருக்க மாதிரி இருக்குடா. ஆமாண்டா, ஃபீவர் அதிகமாக இருந்துச்சு அவனுக்கு. நம்ம ஈவினிங் டாக்டர் கூட்டு போயிடலாம் அவனை. டேய், நேற்று நைட்டு நான் அவனை பார்த்தேன். அது கனவா நிஜமான்னு கூட எனக்கு தெரியலடா. அப்படியே என்னடா பார்த்த பயப்படுற அளவுக்கு? யுவன் தூக்கத்தில் நடந்து போயிட்டு இருந்தான்டா. ஏய், தூக்கத்தில் நடந்தானா அவன் பாத்ரூம் கூட போயிருப்பான்டா. இது ஏன்டா பெரிய விஷயமாக்குற நீ? நீங்கள் அந்த நோட்டு ஒன்று. டேய், யுவன் நடந்தது சீலிங் மேலடா. கையில் தான் இருந்துச்சு. சீலிங் மேலையா? டேய், இதெல்லாம் கனவா தான்டா இருக்கும். ஆளப்பாரு, இதெல்லாம் சொல்லி என்ன போய் முடிச்சிட்டு இருக்கிற? என்ன என்ன வேணும்? தண்ணி வேணும். போய் குடி. என்னடா லவ்ஸா? ஆமாம், கொஞ்சம் ப்ரைவசி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ரைட்ரா டே. இன்னொரு என்ன பண்ணி ஜெயிலுலாம் வச்சுட்டாங்க. என்ன ஆகுதுன்னு கேட்டான். அவன் மட்டும் ஒன்றும் வச்சுட்டாங்க. அப்பா. டேய் இவனே, ஜன்னல்ட்ட என்ன பண்ணிருக்கிற? வாந்திருக்கிற மாதிரி இருந்தா உள்ள போயிடு. டேய் இவன் திரும்ப. டேய் கூப்பிடலாம், திரும்புடா. டேய் நரேஷ், என்னடா? யுவன்ரா. ஐயோ டேய், சந்துருவார் உள்ள இருக்காண்டா. ஐயோ, சரி வா பின்னாடி பார்க்கலாம். வா, சரி வா போலாம். சந்துரு, ஜெய் ஜெய் கதவை திறடா. சந்துரு.
ஷிட். டேய் பேசாமல் முன்னோ சொல்லியா போயிடலாம்டா. சரி கிளம்ப போலாம், வா வா வா. இந்த வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே இந்த நோட்டில் ஆன்சர் இருக்குடா. இங்கே நடக்கிறதுக்கும் இந்த நோட்டுக்கு என்னடா சம்மந்தம்? சம்மந்தம் இருக்குடா. அம்மா அப்பா லவ் அக்செப்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கடா 2 பேர். அவங்க இந்த வீட்டில் தான் குடியிருந்தாங்க. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகியும் அவங்களுக்கு குழந்தை பிறக்கலடா. பாவம், ஒரு குழந்தைய போய் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சந்தோஷமா இருந்தாங்க தானே சொன்னேன். ஆனால் இங்கே நடக்கிறதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? ஆமாடா, சந்தோஷமாக தான் இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பையனோட அப்பாவும் இவங்களோட காம்ப்ரமைஸ் ஆகிட்டாரு. என்ன தான் காம்ப்ரமைஸ் ஆகிட்டேன்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ள அப்படிலாம் கிடையாது. அந்த குழந்தைய பிளாக் மேஜிக் பண்ணிட்டான்டா அந்த ஆள். பிளாக் மேஜிக்கா? ஆமாடா, அந்த குழந்தைய பிளாக் மேஜிக் பண்ணிட்டான்டா அந்த ஆள். இவங்க கல்யாணம் பண்ணி 3 வருஷத்தில் சாகணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்குள்ள ஒரு சாத்தானையை விட்டுருக்கான்டா அந்த கெலுட்டு நாதாரி பையன். இவங்க அந்த குழந்தைய தத்தெடுக்கும் போதே இவங்களோட ஆனிவர்சரி டேட்டையே அந்த குழந்தையோட பர்த்டேவும் வச்சுருக்காங்க. பாவம், ஒரே நாளில் 3 பேருமே சந்தோஷமாக இருக்கலான்ட்டு. கொஞ்ச நாள் கழித்து பர்த்டேவும் வருது, ஆனிவர்சரியும் வருது. கரெக்டாக செலிப்ரேட் பண்ணலான்னு போகும்போது அந்த குழந்தைக்குள்ள இருந்த சாத்தான் வெளியில் வந்து அவங்க அப்பாவை கொண்டுருச்சுடா. அதை பார்த்து அதிர்ச்சியில் அவங்க அம்மா அந்த குழந்தைய கொண்டுட்டாங்க. டீட்டெயில்டாக எல்லாமே இந்த நோட்டில் எழுதி வச்சுட்டு அவங்க அம்மாவும் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்கடா. அதான் எல்லாம் முடிஞ்சலடா. அப்படி கூட ப்ராப்ளம் வந்துட்டே இருக்குது. அதே மாதிரி செத்து போனவங்களுக்கு நம்மளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையாடா. இந்த வீட்டுக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆகி வரும்போது இந்த நோட்டு இங்கே இருந்துச்சா? அப்போ இந்த நோட்டு நம்மகிட்ட திருப்பி திருப்பி வருதுன்னா இது மூலிமா அவங்க என்னமோ நம்மக்கிட்ட தெரிவிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதை யாரோ தடுக்கிறாங்க. ஒருவேளை அது அந்த சாத்தானா இருந்தா? ஆமாடா, அது அந்த சாத்தான் தான். டேய், அது அப்போ நம்மளை கொல்ல போதா? இதுலேருந்து தப்பிக்க வேறு வழியே இல்லையா? இருக்குடா, ஆனால் அதுக்கு நம்ம அந்த சாத்தானை கொல்லணும்டா. சாத்தான் எப்படி கொல்ல முடியும்? அதான் இவன் உடம்புல இருக்கே. நம்ம கொல்ல போகிறது இவனை தான்டா. டேய், கொலை பண்ண போகிறேன்னு எங்களையும் கூட சேர்த்துட்டு இருக்கேன். டேய் சுமாரா, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். பாவம்டா. உனக்கு என்ன பெரிய கடவுள் நினப்பு மயிரா? ஏய் ஆமாடா, சாத்தான் தான்டா சாவும் இவனை கொன்னா. இவன் சாக மாட்டான்டா. அது எப்படி தெரிஞ்ச மாதிரி சொல்கிற? டேய் நல்லா யோசிச்சு பாருங்கடா. நம்ம அந்த சாத்தானை கொல்லனா அந்த சாத்தான் நம்மளை கொன்னுடும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்குது. இருட்டாயிருச்சு. எப்பறம் இருட்டாச்சு? டே நரேஷ், பிரவீன் எங்கடா இருக்கீங்க? கதவு திறக்க மாட்டேங்குது. மீனு, மீனு, நீங்கள்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? இப்போ உங்களுக்குலாம் என்ன தான் வேணும்? செலப்ரேஷனா? செலப்ரேஷன்னா பர்த்டேவா? அப்போ அதை பண்ணிவிட்டு இங்கேருந்து போயிடுவீங்களா? ஏதாச்சும் தப்பாச்சுன்னா?
என்னால் இது பண்ண முடியுமான்னு தெரியல. ஒருவேளை என்னால் பண்ண முடியலனா உங்களோட பர்த்டே டேட் மட்டும் சொல்லுங்க. உங்களோட பர்த்டே டேட் மட்டும் சொல்லுங்க. செப்டம்பர் 12. டேய் செப்டம்பர் 12னா நாளைக்கு தானே? டேய் அவன் தான் பைத்தியக்கார மாதிரி பேசுறானா, நீ என்னடா? அவன் சொல்றதுலேயே நியாயம் இருக்குடா. நம்ம காப்பாற்ற போகிறது இவன் மட்டும் இல்லைடா, நம்மளை நம்பி இருக்க 3 அப்பாவே ஆத்மாவே தான்டா. இப்போ என்னதான் பண்ணணுன்ற? டேய் நான் சொல்கிற மாதிரி பண்ணலாம். ப்ரோ நீங்கள் யார் ப்ரோ? நானா ப்ரோ? நான் வந்து ஜானி சின்ஸ் ப்ரோ. டேய் ஏன்டா உடம்பு சரியாத பயன்படுத்தி ஆடி பண்ணிட்டு இருக்கிற? உடம்பு சரியில்லையா? டேய் அவனுக்கு நாளைக்கு பர்த்டே தெரியாதா? ஆமாம் பர்த்டே தான், எனக்கு தெரியாதா? சரி இப்போ என்ன பண்ணலாம்? இன்னைக்கு கொண்டாட போகிறோம், அவ்வளோதான். சூப்பரா சூப்பரா கொண்டாடி ஆரோம் இன்னைக்கு அவன் பர்த்டேவை. என்ன யுவன் ரெடி தானே? சாரா ரெடியாக இருக்கேன்டா. எஸ் சூப்பர் சூப்பர். வாங்கடா போய் ரெடி ஆகலாம் வாங்கடா. பிரவீன் ரெடி தானே? பாடவே இல்லை. பாடு 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 ரெடி பாடு. ஹாப்பி பர்த்டே டு யூ. Happy birthday to you. Happy birthday. Happy birthday to you. பிரவீன் குத்துரா. டேய் என்னடா நீங்க இப்போ லேட் ஆச்சு. ஹீரா நான் போய் லைட்டு போடுறேன். லைட்டு. டேய் என்னடா பாத்துட்டு இருக்க? குத்துரா. டேய் பைத்தியக்காரா வந்து குத்துரா. இங்க வர. டேய் குத்துரா. நரேஷ் கத்தி எடுத்து குத்துரா. கத்திரா? என்னது கத்தியா? டேய் வந்து குத்துரா. டேய் இவன்டா. டேய் பைத்தியக்காரா வந்து குத்துரா.
நான் அப்பவே சொன்னேன்லடா அவன் பேச்ச கேட்காதனே. இப்போ யுவன் போயிட்டான்டா. டேய் யுவன் 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 டேய் எங்கடா போனீங்க? யுவன் எங்கடா? ஏடா திரும்ப ரிட்டாச்சு? இங்கே போறா வந்தோம்? தெரியலடா. யுவன் மீனு. ஹாப்பி பர்த்டே டு யூ. What a horrible birthday.